எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒருத்தர் சின்ன வீடு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 3-4 ரூம் இருக்கும். அவருடைய மனைவி 2 பசங்க, பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலு, அங்கே போய் அந்த பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பார். அந்த பசங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வேலை கிடைச்சது, அவங்களும் அந்த வீட்டில் இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். அவர்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டலாமே, நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கலாமே. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவிஎஸ் 50 என்னமோ ஒன்று வாங்கினார். அதை வச்சுக்கிட்டு இன்னமும் அதையே தொடச்சி நீட்டாக வச்சுருப்பார். அவர்கிட்ட கேட்டேன் நான், எல்லாரும் உங்களை வந்து சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அசர்றதே இல்லையே. அவர் சொன்னார், நான் முதல்லைங்க அவங்க சொல்கிறத காதிலே போட்டுக்கிறது இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சாலே அது எனக்கு ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னாரு. அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் வளர்ச்சியே வர முடியாதே. இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் தேவை அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சாதான், அது தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் படியே நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் நிறையா ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்களே, கெய்ன்ஸ் தியரிலாம் சொல்கிறாங்களே. பாருங்கள், எல்லாருக்கும் சில தியரி பொருந்தலாம், அந்த தியரி எனக்கு பொருந்தும்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் இதுலேயே. எனக்கு ஒரு தியரி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. என்ன தியரி அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு கதை கேட்டேன், அந்த கதை தான் என்னை மாற்றினது அப்படின்னு. என்ன கதை அப்படின்னு, ஒன்றுமில்லை, ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலை செய்யும்போது திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு தேவதை தோன்றினது. அந்த தேவதை கேட்டது, உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு. உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரு கோணிப்பை நிறையா கேழ்வரகு வேணும்னு கேட்டார். அந்த தேவதை அப்படியே ஆகட்டும்னுச்சு. ஐயோ, நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கலாம்னு 2 கோணிப்பை வேணும்னார் அவர். உடனே அந்த தேவதை ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு கோணிப்பை போதும் அப்படின்னு நினச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இன்னொரு கோணிப்பை வேணும்னு கேட்டார், இன்னொரு கோணிப்பையும் கிடைச்சிருச்சு. இவர் என்ன பண்ணார், அந்த 2 கோணிப்பையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்தாரு. அந்த மனைவி என்ன பண்ணா, அதுக்குள்ளேயே அறுவடை ஆயிடுச்சு. இல்லை எனக்கு வரம் கிடைச்சது, அதனால் இது கிடைச்சது அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கை அள்ளி அந்த கேழ்வரகு அரைக்கிற எந்திரத்தில் போட்டு ஆட்டினா, அது போட்ட உடனே 2 கை ஆயிடுச்சு. அரைச்சா அதிலிருந்து 2 பிடி மாவு வந்துச்சு. அதை அள்ளி பாத்திரத்தில் வச்சா அது 4 பிடி ஆயிடுச்சு. இப்போ அதை உருட்டி ஒரு சப்பாத்தியை அந்த கல்லில் போட்டால் அந்த சப்பாத்தி 2 சப்பாத்தி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு சப்பாத்தி எடுத்து இவர் தட்டில் போட்டால், இவர் ஒரே ஒரு வாயை எடுத்து வாயில் போட்டு மென்னா அது 2 ஆயிடுச்சு, 2 வாய் ஆயிடுச்சு. அதை மென்று முடிக்கிறதுக்குள்ளே 4 வாய் ஆயிடுச்சு, அதை மென்று முடிக்கிறதுக்குள்ளே 8 வாய் ஆயிடுச்சு. இவர் வயிறே நிரம்பி போய் இவர் வயிறு வெடித்து செத்து போயிட்டார் இந்த ஆள். உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இவரை புதைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னா ஒரு 4 பேர் வந்தாங்க. 4 பேரும் வந்து இந்த 4 பேரும் தூக்கிட்டு போனால், கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தா இன்னொரு டெட் பாடி உருவாயிருச்சு. சரி, இன்னும் 4 பேர் வராங்க, அது இன்னொரு டெட் பாடி. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒவ்வொரு 4 பேருக்கும் ஒரு டெட் பாடி வந்துருச்சு. கடைசியில் அவங்களால தூக்கிட்டே போக முடியாத நிலைமை. எல்லா 4 பேரும் ஒரு டெட் பாடியோடு போயிட்டுருக்கான் பரியல் கிரவுண்டுக்கு. இது மாதிரி ஒரு நிலைமை வந்தோடனே அப்புறம் வந்து அந்த ஏஞ்சல் தன்னுடைய தவறை உணர்ந்து எல்லாத்தையும் இதனால தான் குழப்பம்னு திருத்தி ஒரு கன்னி பேக் மட்டுமே கிரெயின்ஸ் கிடைக்கிற மாதிரி வரத்தை வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உயிரோடு வந்துட்டாங்கங்கிறதான் அந்த கதை. இந்த கதையை நான் சின்ன வயசில் கேட்டேன் தம்பி. இது எப்படி உங்கள் மனசை மாற்றினது? பாருங்கள், எது கிடைச்சிருக்கோ அது போதும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் ஒரு மடங்கு வேணும்னு நினச்சா அந்த விவசாயி மாதிரி தான் என் நிலைமை இருக்கும். எனக்கு என்ன கிடைச்சதோ அதில் சந்தோஷமாக இருக்கேன். இதனால் யாருக்குமே பிரச்சனை இல்லையே. இன்னொன்று தம்பி, நீங்கள்லாம் நிறையா போய் பெரிய பெரிய ஊர்லலாம் இருக்கிறீங்க, என்னென்னமோ வச்சுக்கிட்டுலாம் இருக்கிறீங்க, என்னென்னமோ பொருளெல்லாம் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடவா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன். நான் மகிழ்ச்சியோட தாங்க இருக்கேன். பாருங்கள் தம்பி, உங்களை வச்சு சொல்ல, இந்த பொருளாதார ரீதியாக நிறையா பொருள் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களே, அவங்களாம் மகிழ்ச்சியோடு இருக்காங்களா? கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு. அப்போ ஏன் தம்பி அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இங்கே எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பழகினவங்களோட பேசுகிறேன், பழகிறேன், பிடிக்கிறேன். எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தியரி எல்லாருக்கும் ஒத்து வரும்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒத்து வர தியரியை உங்கள் தியரியோடு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.
இதில் ஒரு விஷயம் நாம் எடுத்துக்கலாம். வளர்ச்சியை பற்றி எல்லாரும் அதே இடத்துலயே இருக்கணும், அதே தான் வாழ்க்கை, அதுதான் இனிமை அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா நம்ம இனிமேல் பின்னோக்கி போக முடியாத அளவிற்கு முன்னாடி வந்துட்டோம். இனிமேல் நம்ம ரிவர்ஸ் கியர், காலம் ஒன்று தான் ரிவர்ஸ் கியர் போட முடியாது. காரில் போடலாம், காலத்தில் போட முடியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், என்னன்னா நமக்கு என்ன கிடைச்சதோ அது இன்னும் வேணுங்கிற பேராசை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம் மனத்தை பக்குவப்படுத்தி கொள்ளலாம். அவ்வாறு பக்குவப்படுத்தி கொண்டால், நம்மிடம் இருப்பதை வைத்து இனிமையாக வாழ கற்றுக்கொண்டால் ஏமாற்றம் ஏற்படாது, மகிழ்ச்சி உண்டாகும், மனம் எப்போதும் நிறைந்திருக்கும், பொறாமை தோன்றாது. நாம் அடுத்தவர்களை பார்த்து சூடு போட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது. மனம் நிறைந்திருப்பதுதான் மிகச்சிறந்த செல்வம். நன்றி, வணக்கம்.